வணக்கம் உறவுகளே, வணக்கம் உறவுகளே. நான் சந்திரன். உங்களுக்கு சந்திரன் என்ன தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு சுவிஸ் நாட்டில் வாழும் ஜேசாஸ் ரோபின் அவர்களின் அன்பளிப்பில் நீஞ்சல் போட்டிக்கான சகல உடுப்புகளும் இதில் வாங்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் காணொலி மூலம் பார்க்குறீர்கள். இந்த பொடியங்களை எங்களோட சார் அவர்கள் நீச்சல் போட்டி பழக்கிறதுக்காக அன்றைய தினம் கேட்டிருந்தார். இந்த காசை 37,000 ரூபாய் நிதியை அன்பளிப்பு தந்திருந்தார். சுவிஸ் நாட்டில் வாழும் ஜேசாஸ் ரோபின் அவர்கள் குடும்பம் சார்பில் நன்றியை சொல்லி அவர்களால் இந்த உதவியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இந்த அவர்கள் உடனடியாக போய் பில்லோட வாங்கி போட்டு பாருங்கள். பில்லே உங்களுக்கு காட்டுறோம். இது 37,000 ரூபா 35,400 வந்திருக்கு. மீதி காசு 1,600 என்னுடைய கையில் இருக்கும். மற்றது இதில் இந்த இவ்வளவு இதையும் தந்த அவர்களுக்கு எங்களோட சுகாதார குழுவாரையும் எங்களோட சார்பில் நன்றியை சொல்லிக்கன்னு இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த மீண்டும் சின்ன உதவிகளை செய்திருக்கிறார். இந்த பள்ளிக்கூடம் இந்த பிரின்சிபல் புதுசாக வந்த பிரின்சிபல் இந்த பள்ளிக்கூடத்தை வளர்ச்சி செய்யணும் என்று வலு ஆர்வமாக நிற்கிறார். அவருக்கும் நாங்களும் துணையாக நிற்போம் என்று சொல்லி உறுதிமொழி சொல்லிக்கொண்டு உங்களை போல நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு சார் இதில் இருக்கிறேன். சார் ஒரு சில வார்த்தைகளை அவர்களை சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் நமது பாடசாலைக்கு நாங்கள் நீச்சல் போட்டிகளிலே மாகாண மட்டத்திலே வெற்றிகளை பெறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே நிச்சயமாக கைகூடும். அந்த எதிர்பார்ப்பிலே நாங்கள் சந்திரன் நாட்டை சில வேண்டுகோள் கொடுத்துருந்தோம். எங்களோட பிள்ளைகள் கடற்கரை சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள். அப்போ அவங்களுக்கு இந்த நீச்சல் அவங்களோட ஜீனோடையே சேர்ந்து இருந்துருக்கு. இந்த நீச்சல்ன்றது அவங்க அந்த உடல் செயற்பாடோடே சேர்ந்த ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அவர்களை அந்த பயிர் போட்டிகளை பங்குபெற்ற செய்து கட்டாயமாக வெற்றி வாகை சூழக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் சந்திரனை கேட்டபோது சந்திரனை சொன்னார், நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் சொல்லி தற்பொழுது சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற ஜேசாஸ் ரோபின் அவர்கள் குடும்பம் அவர்கள் இந்த நீச்சல் பயிற்சிக்கான இந்த உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஒரு தொகை நிதியை அவரிடம் கையளித்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த பாடசாலைக்கு அவர்கள் அந்த பொருட்களை எங்களிடம் இன்று உத்தியோகமாக கையளிக்கின்றார். சந்திரன் அண்ணா அவருடைய சார்பில் அவருடைய நிதியிலே வாங்கி நமது பாடசாலைக்கு எங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்றார். இந்த உபகரணங்களை நாங்கள் சரியான முறையில் பாதுகாத்து அதே நேரத்தில் உச்ச அளவில் பயிற்சிகளை பெற்று நிச்சயமாக இந்த முறை மாகாண மட்டத்திலே நாங்கள் நீச்சல் போட்டியிலே இடங்களை தக்க வைக்க வேணும். அவங்க பொடி ஷேப் எல்லாம் நீச்சலுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறதை நான் இனம் கண்டிருக்கிறேன். எனவே அந்த வகையில் அவர்களை நாங்கள் இந்த போட்டிக்கு முழுமையாக தயார் செய்து பயிற்சி அளித்து அவர்களை கட்டாயமாக வெற்றி கொள்ள வேண்டும். எனவே இந்த பொருட்களை அன்பளிப்பு செய்த இந்த ஜேசுதாஸ் ரோபின் குடும்பத்தினருக்கு ஒரு பாடசாலையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இன்று இந்த பொருட்களை பாடசாலையின் சமூகம் என்ற துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியரும் இந்த உங்களுடைய குருநாதர் சேர்ந்த ஆசிரியரும் இங்கே வருகை வந்திருக்கின்றார். மிஸ்ஸும் வந்திருக்கின்றார். உண்மையாக பாடசாலையிலே அந்த பாடசாலையின் சமூகம் என்ற தொடர்பாடலை ஏற்படுத்தி பலத்த உதவிகளை எங்களுக்கு பாடசாலையை பெற்றுத்தருவார்கள். சந்திரனை எவ்வாறு சமூகத்தோடு இணைந்து செய்கின்றாரோ அதே போல அவரும் பலவிதமான வேலைத்திட்டங்களுக்கு எங்களுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு பாடசாலை கட்டாயம் சமூகத்தோட ஒன்றிணைந்த ஒன்றாக தான் இருக்க வேண்டும். பாடசாலை சமூகம் இல்லாமல் பாடசாலை இல்லை, பாடசாலை இல்லாமல் சமூகம் இல்லை. எனவே ரெண்டும் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் இப்படியான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள், போட்டிகள், விளையாட்டுகள், கல்வி என்பவற்றை நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். எனவே தொடர்ந்தும் நீங்கள் எங்களது பாடசாலைகளுக்கு இவ்வாறு உதவிகள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாங்களும் எங்களுடைய பாடசாலையால் ஒரு பிரகாசமான அல்லது மகிழ்ச்சிகரமான செய்திகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும். அதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. எனவே இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டுமாக இந்த சுவிஸ் நாட்டிலே வாழ்கின்ற ஜேசுதாஸ் ரோபின் குடும்பத்தினருக்கு நமது பாடசாலை சார்பிலே மரமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி சார். அவர் மைக்க கொடுங்க சார். மைக்க ஒரு ஆள் சும்மா விடுங்க கையில். இந்த பொருட்களை நன்றி. சரி, நாங்கள் இந்த போட்டியை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றிகளை நாங்கள் தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. உசாரம் சொல்கிறேன் தம்பி. உங்களுக்கு இந்த சுவிஸ் நாட்டில் இருந்து இந்த பொருளை வாங்கி வணக்கம். வணக்கம் அஞ்சா. வணக்கம். எப்படி இருக்கிறாய்? நல்லா காயப்பாய். நீ எப்படி இருக்கிறாய்? என்ன பேர் உனக்கு? உண்ட பேர் என்ன?
சரி உனக்கு இல்லை இல்லை இந்த பொருளை தந்த சுவிஸ் நாளில் இருக்கிற ரவீன் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறாய்? உங்களுக்கு எங்கள் பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இப்பொருட்களை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுக்கும் உங்கள் பாடசாலை சமூகத்துக்கும் நல்ல ஒரு பெயரை எடுத்துக் கொடுப்போம். உங்கள் சமூகம் உங்கள் பாடசாலை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பாடசாலையாக உருவெடுத்து வந்து ரவீன் குடும்பத்துக்கு நன்றியை சொல்கிறாய். சுவிஸ் நாளில் வாழ்கிற ரோவின் குடும்பத்துக்கு உங்களோட பாடசாலை அதிபர் சார்பிலையும் மாணவர் சார்பிலும் நன்றியை சொல்கிறாய். நன்றி வடிவாக கதைச்சிக்கிறாடாப்பா. கதைச்சோட பட்டுப்படா நீச்சல் போட்டியிலே முன்னுக்கு வரணும். சரியா? நல்லா படிக்கிறானா? சரியா? எல்லோரும் ஊக்குவிக்குங்க சார். நல்ல விஷயத்துடன் இந்த பொருளை வாங்கி தந்த ரோவின் குடும்பத்துக்கு மனமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். அத்துடன் நீங்களும் இப்போ நல்ல இந்த கல்வியை பாடசாலையை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்காக இப்போ பல இடமும் இந்த வீடியோ காணொலி போய் எல்லோரும் என்னோட அடித்து தொடர்பு வைக்கிறாங்க. சேரப்படியான்னு சேரப்படி நான் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லிக்கின்றேன். அந்த பெருமை கட்டாயம் இல்லை பெருமைக்கு தேவையில்லை சார். நிச்சயமாக இந்த கல்வியோட மாற்றத்துக்கு வரணும். பண்ணுவா பெருமை. இப்போ நாங்கள் காணொலியை போடுறோம்ங்கிற பெருமைக்காக இல்லை. நாங்கள் காணொலியை போடுற காரணம் ஒரு பப்ளிசிட்டியோ இல்லாட்டி விளம்பரத்துக்காக இல்லை. இந்த சமூகம் மாறணும், சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும்ன்ற நோக்கம் தான் எங்களோட நோக்கம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு துப்புரவு பணி செய்கிறவங்களுக்கு திரும்பி எத்தனையோ கூடிய செலவழித்து துப்புரவு பணி செய்கிறோம். வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களுக்கு தேவையில்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் உணரணும், மாற்றம் பெறணும், அடுத்த தலைமுறை மாறணும் என்ற நோக்கத்தில் இவ்வளவு வேலை திட்டத்தையும் செய்கிறோம். அதுடன் இப்போ நீங்களும் அதே நீங்கள் தான் பெறணும். சரி, யாரும் கேட்க போகிறீங்களா? சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு டேட் பண்ண மாதிரி தாங்க. கோயிலால் வராங்களா? கிளாஸ் படிக்கிறாங்களா? சரி சரி. சரி, அதுதான் உங்களுக்கு சொல்ல என்ன தேவையான நீங்கள் சொன்னீங்கன்னா தானே தெரியும். மக்கள் ஆடுறது அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. சரி, இது ஓகே. இதெல்லாம் ஒடுக்கி வச்சுக்கிறார். ஓகே, ரவீன் அவர்கள் குடும்பத்துக்கு நன்றியை சொல்லி ஜேசார் குடும்பத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரவீன், நன்றி. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு சென்ட் ஜேம்ஸ் ஆண்கள் பாடசாலையில் நிற்கிறேன். இந்த வேலை திட்டம் நாங்கள் கொடுத்தலாம். இந்த காகம் போகக்கூடாதுன்னு சொல்லி நெட் அடிக்க சொல்லி பிரின்சிபல் சொன்னதை இந்த வேலை திட்டம் செயல்பட்டு கண்டிருந்த செய்திருக்கு பாருங்கள். மேலுக்கு பாருங்கள், புதுசாக கம்பி அடிக்கப்பட்டிருக்க அடிக்கான்னு வந்திருக்கிறோம் பாருங்கள். சரிதா? இதெல்லாம் புதுசாக அடிக்கப்பட்ட இந்த இது முறை உள்ளுக்குங்க அடிச்சிருக்கு. காட்டுங்க, இதெல்லாம் இப்படி அடிச்சிருக்கு பாருங்க. அந்த வேலை செய்கிறாங்க பாருங்க. அதை நான் காட்டுறோம் பாருங்க. இந்த பாருங்க, இதுக்குள்ளால காகம் வரக்கூடாது. காகம் வந்து இந்த வகுப்பறையை வளதாக்கி விட்டுக்கொண்டு போடுறபடியாக இந்த நெட் கம்பி அடிச்சுட்டு இருக்கிற தம்பி அவருக்கு அடுத்து வையா அதில் வச்சு பிடிங்க. இப்படி வந்து காகம் உள்ள அதால் வராத அளவுக்கு அடிக்கிறோமா. இதெல்லாம் நாங்கள் சொல்லப்பட்ட பெயிண்ட் அடித்து இந்த நெட் கம்பி அடிக்கிறேன்னு சொன்ன இந்த வேலை திட்டம் செய்துட்டு இருக்கோம் பாருங்கள். ஓகே ப்ரோவோட பாருங்க. இல்லை அடிக்கணும், மொழியால் அடிக்கணும். இல்லை அங்கெல்லாம் மொழியால் அடிச்சு இப்போ டே முடிப்பீங்களா? டே முடியாதா? நாளைக்கு முடிச்சிடுவீங்க. கட்டாயம் இதை முடிச்சு விடுங்க. நாங்கள் சொன்ன மாதிரி பெயிண்டிங் அடித்து இந்த நெட் கம்பி அடித்து இந்த வேலை திட்டத்தை 4 நாள் முடிச்சு விடுவோம். இந்த காணொலி வேறு ஒரு உதவி திட்டத்துக்கு பின்னால் போடப்படும் பாருங்கள். ஓகே, தொடர்ச்சி எல்லா காணொலியும் சின்ன நான் போடையில இதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த நெட் கம்பி சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தை பார்க்குற நீங்களும் பார்க்கலாம். இதான் ஒரு மேலுக்கு இருக்கிற வகுப்பறை. இதில் பாருங்கள், மேலுக்கு இருக்கிற வகுப்பறை தான். சும்மா லைட்டாக காட்டிட்டு விட்றேன்னு பாருங்களா. ஓகே, சில பேர் கேட்டது இந்த
மேல் வகுப்புகளை சுத்த வர செஞ்சு பாடசாலையை கண்டு அவ்வளோத்தையும் காட்டையில் இருந்தாலும் இந்த 2வது அறையா 2வது வகுப்பறை வேலை நடக்குது இப்படியே காட்டிட்டு மேலுக்கு இப்போ நாங்கள் மேல் மாடியில் நிற்கிறோம் பாருங்கள் மேல் மாடியில் நிற்கிறோம். ஓகே இது இந்த 3வது அறையா மேல் மாடி கம்பியில் அடிக்கப்பட்டுள்ளது. இது 4வது அறையா 4வது அறை. இந்த கம்பியெல்லாம் அடிக்கப்பட்டாங்க. காகம் வந்து 2 எல்லாம் பீச்சு பாருங்கள் மேலுக்கெல்லாம் அசிங்கப்படுத்திருக்கு. அதுக்காக தான் அந்த கம்பி அடிக்கிறோம். இந்த வலையை பாருங்கள், அந்த வலையில் பாருங்கள் எல்லாம் காமெல்லாம் மெச்சமாக தான் இருக்குது. ஓகே இது மேலுக்கு நிற்கிறோம் பாருங்கள். மேலுக்கு அப்படியே மேல் இஞ்சால படி பக்கத்தையும் காட்டிக்கண்டு இது அங்கால சைட்டாலாம் அன்றைக்கு காட்டினானே பார்த்துருப்பீங்க. அன்றைக்கு நான் வேலை செய்கிறது தான் நாளைக்கு வேலை நடக்க போகுது. தண்ணி இது இப்படியே மேலே ஆண்டு பாருங்கள். நான் மேலே ஆண்டு காட்டுறோம். இப்படி முன்னாடி கடை இங்கால மாதா சிறுவம் இருக்கு வேணாமும் இப்படி வேணால் நேராக இது ஜேக்கப்போ கடை. நாங்கள் அந்த இது வகுப்பறைக்கு வழியால் இருக்கிற சின்ன குழுவாரங்களால் போய் கேட்டுருக்கோம். ஓகே இங்கே வரங்க இந்த பள்ளிக்கூட படியங்க பேண்ட் பழகிறாங்க. அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்களா. ஓகே இது எங்களை முந்தி பழைய வீடுகள் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து எவ்வளோ நீட்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ ஒன்றும் மாற்றம்ன்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ இப்போ எவ்வளோ நீட்டாக இல்லாட்டி முந்தி இதெல்லாம் கஞ்சலாக கடந்த இடங்கள்லாம் இன்றைக்கு எவ்வளோ மாறப்பட்டுள்ளது. சுவாரக்கூட முயற்சியால் மாற்றம் அடைஞ்சிருக்கிறது பாருங்கள். இது வந்து பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு படியால் நாங்கள் போகிறோம். இந்த இவ்வளோத்தையும் எடுத்துக்காட்டி இந்த பேண்ட் அடிக்கிறதையும் காட்டி போட்டு விடுறோம். எங்களுடைய சென்ட் மகாவித்யாலயத்துடைய பேண்டுடைய ப்ரொமோஷன் தான். எனக்கு உண்மையிலே இந்த மாணவர்களை கொண்டு இயக்கிறதுக்கு போதிய அளவு இசைக்கருவிகள் குறைவாக இருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே எங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கூட இந்த பேசுகிறம தான் நாங்கள் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இந்த தோலை மாற்றி பாய்க்கிறோம். இப்போ எல்லாமே பலதா போன நிலையில் இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே சொந்தமாக மெலோடிக்கா இது வந்து பிரைமரிக்குரிய மெலோடிக்கா தான். இந்த மெலோடிக்கா வந்து பிரைமரிக்குரிய மெலோடிக்கா. அந்த மெலோடிக்கா தான் நாங்கள் இப்போ செகண்டரிக்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த மெலோடிக்கா பெரிய மெலோடிக்கா 8 தேவை. அதே போல் எங்களுக்கு இந்த சிம்போல் இருக்குது. இந்த சிம்போல் இருக்குது. எல்லாம் உடைஞ்ச நிலையில் இருக்குது. எங்களுக்கு 2 தேவை. இந்த சிம்போல் இருந்தாலும் ஒர்க்கு இதில் 2 ஐட்டம் இருக்குது. 2 மேக்ஸிமம் 2 எடுத்து தரணும் இந்த சிம்போல் எங்களுக்கு. அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த சைட் ட்ரம் தோல் எல்லாம் மாற்றணும், மேத்து எல்லாம் மாற்றணும். இதெல்லாம் எவ்வளோ சார் முடியுது? கிட்டத்தட்ட நல்ல ஒரு சிம்போல் வந்து 12,000 ரூபா. நல்ல ஒரிஜினல் வந்து 12,000 ரூபா. ஒன்று மட்டும். அதாவது ஒரு சோடி. உங்களுக்கு 2 சோடி வரும். அதே மாதிரி மற்றது இதில் வந்து எங்களுக்கு 3 தான் கிடைக்குது. சைட் ட்ரம்பில் 3 தான் கிடைக்குது. இன்னொன்று தேவை 4 தேவை. அது அடிஷனலாக இது கொண்டு வேணும். அதே மாதிரி வேஸ்டம் கொண்டு கிடைக்குது. இதோட இன்னொரு தண்ணிகள்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. இது இந்த காலம் போயிட்டு இந்த பார்க்க தெரியுது உங்களுக்கு. நாங்கள் 3 தடவை மாற்றி போட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இது ஒன்று புதுவடி தண்ணிகள் சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற உண்மையில் எங்களோட மாணவர்கள் வந்து திறமையான மாணவர்கள். எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. அதான் காரணம். ஏன்னா எங்களை பேண்டுக்கு இணையறதுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இசைக்கருவி இல்லை. சரிங்க பாப்போம். இந்த காணொலியை போடுறோம். யாராவது முன் வந்தால் கட்டாயம் உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சா கட்டாயம் கொண்டு வந்து தருவோம். எனக்கு உதவிகள் வருது. இப்போ நாங்கள் அவங்கள வெளிநாளில் இருக்கிறவங்களும் தெரியும், நான் நிலைமைகளும் தெரியும். உதவி செய்ய மனம் இருக்கிறவங்க கட்டாயம் செய்தாங்கண்டா கட்டாயம் கணக்கு வேலை திட்டங்கள் இன்றைக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். இந்த நீச்சல் போட்டு இது வாங்குறதுக்கு அந்த காணொலியோடு சேர்த்து இதையும் சேர்த்து விட ஒரு கைவாளை ஒரு அடித்து காட்டுங்க பார்ப்போம் சார். Ready? 1, 2, 3, start!
உறவுகளையும் வேன் பழகி பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வேறு அலுவலாக வந்த இடத்துல இதில் சார் பழகி கொடுக்குற சில சில திட்டங்கள் தேவையாக இருக்குது. Ready? 1, 2, 3, start!